இந்தாங்கண்ணே. ஃபோன் கொடு. ஹலோ. சொல்லணும். வெங்கட் எங்க இருக்க? இங்க பார்க்ல. பார்க்கலையா? வாங்க மேடம், உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க வெங்கட். என்ன வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. நீங்க அனுவை காதலிக்கிறீங்களா? நானும் அனுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா காதலிக்கிறோம். நாங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்க போறோம், உங்க எல்லாரோட சம்மதத்தோட. ஆக்சுவலா உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறம் உங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி முறையாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளதான் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. சத்தியமாக நாங்கள் 2 பேரும் ஓடி போகலான்லாம் பிளான் பண்ணவே இல்லை. அணுவோட மொபைல்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதனால தான் நான் அணுவை தேடி போனேன். அப்போது யாரோ என்னோட மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கண் முழிச்சு பார்த்தா நீங்கள் எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா சக்தி, நானும் ரூம்ல இருந்தப்போ யாரோ என் முகத்துல எதையோ வச்சாங்க. நானும் உடனே மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்முழிச்சு பார்த்தா நீ அங்க இருந்த. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. எங்களால தான் உங்க அப்பா இறந்துட்டாருன்னு. நாங்க லவ் பண்ணாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு எனக்குள்ள அடிக்கடி என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் அணுவை நினைச்சு பார்த்தா அணு இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்னு தோணுது. நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன். வெங்கட், நடந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எல்லாமே திட்டம் போட்டு பண்ணது. இதுல நீங்க ஒரு கருவியா தான் இருந்திருக்கீங்க. இதுல நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு எதுவும் இல்லை. உங்களை பயன்படுத்தி அவங்க தங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. நீங்க இல்லைனாலும் இந்த சம்பவம் நடந்திருக்கும். என்ன, ஆட்கள் மாறி இருப்பாங்க. அதனால இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. யார் கொன்னா, எப்படி கொன்னான்னு கூடி சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேருமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன? நான் உங்க தங்கச்சி அணுவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா இருக்கேனா? ஏன்னா எனக்கு குடும்பம்னு பெருசா யாரும் கிடையாது. அணுவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கான குடும்பத்தை நான் அமைச்சிக்க போறேன். உங்க எல்லாரோட சம்மதமும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சம்மதம் தானே? வெங்கட், நீங்க அணு மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர் சம்மதம் சொல்லிருப்பாரு. அப்பாவோட முடிவு தான் என் முடிவு. அப்போ உங்களுக்கு சம்மதம் தானே? இப்ப நான் அதுதானே சொன்னேன். என்ன மேடம், இப்ப சந்தோஷம் தானே? தேங்க்ஸ்க்கா. அடேங்கப்பா, வாழ்க்கையில தடவையா என் அக்கான்னு சொல்லிருக்க. உன் லவ்வுக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னு மரியாதை தானா வருது. இல்லக்கா, இது உண்மையான வார்த்தைக்கா. சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நான் பெர்மிஷன் கொடுத்துட்டேன்னு 2 பேரும் உங்க இஷ்டத்துக்கு ஊரை சுத்தக்கூடாது. அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க 2 பேரும் லவ் விஷயத்த என் மாமா கிட்ட சொல்ல முடியும். அதுக்கப்புறமா அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடலாம். என்ன புரிஞ்சுதா?
சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஏ அனு, ஏதாவது பேசுறதா இருந்தா பேசிட்டு வா. ஆ, இல்லைங்க வேண்டாம். நீங்க அணுவை கூட்டிட்டு போங்க. உங்க எல்லாரோட சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நானும் அணு சந்திச்சு பேசிப்போம். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். என்ன அனு, உனக்கு ஓகே தானே? ஆ, எனக்கு ஓகே தான். ஹலோ பாஸ், இந்த சபதம்லாம் ஒண்ணும் வேண்டாம். கண்டிப்பா உங்களால பாத்துக்காம பேசிக்காம எல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சுன்னா கோயில பார்த்து பேசுங்க. கண்டிப்பா. அத ஒரு வார்த்தை அணுகிட்டே சொல்லிடுங்க. சரி சரி ஓகே, நாங்க கிளம்புறோம். சரி, ம். பாய் வெங்கட். பை. பாய். ஹே, இவ்வளவு நேரம் அந்த மூஞ்சி பார்த்துட்டு தானே இருந்த, அப்புறம் என்ன திரும்பி பாக்குற? ஏய், வா. சக்தி. பை. மாமா, மாமா, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல. என்ன மாமா இது புதுசா கெட்ட பழக்கம்? எது இது கெட்ட பழக்கமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா வகையான கஷ்டத்துக்கும் இது ஒன்று தான் நல்ல மருந்து. முக்கியமாக மன கஷ்டத்துக்கு. அப்படி என்ன மாமா உங்களுக்கு மன கஷ்டம்? அதை என்கிட்ட சொல்லுங்க மாமா. ஏன் உன்கிட்ட சொன்னா என் மன கஷ்டம் போயிடுமா? என்னால முடிஞ்சதை செய்யறேன் மாமா. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போனனால போதும். முடியாது மாமா. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க மாமா. என் பிரச்சனையே நீதான். இங்கிருந்து போன்னு சொல்றேன்ல. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எங்க மாமா போவேன்? எனக்கு இந்த நிலைமை வர காரணமே நீதான். நானா? நான் என்ன மாமா பண்ண? நீ எதுவும் பண்ணல. ஆனா நீ அமைதியா இருந்துகிட்டே எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருக்க. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அம்மா தாயே, உனக்கு எதுவும் புரியவும் வேண்டாம், புரியவும் புரியாது. இங்க பார், நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்க விடு. இங்க இருந்து கிளம்பு போ. இல்ல மாமா, புருஷனுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவ பொண்டாட்டி இல்ல மாமா. புருஷனோட இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் பங்கு போட்டுக்கிறவ தான் மாமா உண்மையான பொண்டாட்டி. இல்ல, எனக்கு யாரும் வேண்டாம். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களே என்ன வெறுத்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் மாமா. ஏய், எதுக்காக இப்படி அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஏன் உயிரை வாங்குற? ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்லையா? என் நிம்மதி கெடுக்காத. சொன்ன கேளு, போ. என்ன மாமா, நான் உங்க நிம்மதியை கெடுக்கிறேனா? சரி மாமா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் இங்கிருந்து போயிடுறேன். ஆனா நீங்க இந்த கருமத்தை குடிக்கிறத நான் விட மாட்டேன். என்னது கர்மமா? ஏய், இப்போதைக்கு எனக்கு நிம்மதியை கொடுக்கறது இது ஒண்ணுதான். நீங்க என்ன சொன்னாலும் சரி மாமா, நீங்க இதை குடிக்க நான் அலோவ் பண்ண ஏய், மாட்டேன். நீ என்ன சொல்றது? இது என்னோட இஷ்டம். நான் குடிப்பேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது மாமா. உன்னை யார் இங்க இருக்க சொன்னா? போன் தானே சொல்லிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில இருந்து தயவு செஞ்சு போயிடு. அதான் நல்லது. யாருக்கு மாமா நல்லது? எல்லாருக்கும். மத்தவங்களுக்கு வேணா அது நல்லதா இருக்கலாம் மாமா, ஆனா எனக்கு உங்க கூட இருக்கதான் மாமா நல்லது. ஏய், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்க. போங்கறேன்ல. மாமா, ஏன் மாமா இப்படி மாறிட்டீங்க? முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க? மனுஷனா பிறந்த எல்லார் மனசுக்குள்ளயும் வருத்தங்கள் இருக்கதா மாமா செய்யும். அதுக்காக எல்லாருமே இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்டா லைஃப் நல்லாவே இருக்காது மாமா. நீங்க எவ்வளவு பிரச்சனையை சமாளிச்சிருக்கீங்க. ஏன் ஆபீஸே உங்க கையை விட்டு போற நிலைமை வந்தப்ப கூட தைரியமா அதை ஃபேஸ் பண்ணீங்களே மாமா. அப்பெல்லாம் இந்த பழக்கம் இல்லையே மாமா. இப்ப மட்டும் எப்படி மாமா? அப்போ உங்க மனசுல ஏதோ பெரிய பாரம் இருக்கு. பாரத்தை சுமந்துகிட்டு இருந்தா வலிக்கதான் மாமா செய்யும். நான் உங்க பொண்டாட்டி.
என்கிட்ட அந்த பாரத்தை இறக்கி வைங்க. ஏய் என்ன இப்பெல்லாம் பேசி என் மனசை மாத்தலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. யாருக்காகவும் எப்பவுமே நான் மாத்திக்க மாட்டேன். நீ பார்த்த அதே பழைய சிவா தான் இப்பயும். ச்சே. சரி மாமா, எனக்காக உங்களை நீங்க மாத்திக்க வேண்டாம். ஆனா அதுக்காக என் புருஷன் கெட்டு போறத என்னால அலோவ் பண்ண முடியாது ஏய், மாமா. நீ என்ன அலோவ் பண்றது? இது என்னோட இஷ்டம், என் சுதந்திரம், நான் குடிப்பேன். ம். விட மாட்டேன் மாமா. ஏய் சத்தி சொன்ன கேளு, விடு. மாமா விடுங்க. ஏய் விடுன்னு சொல்றல. மாமா, விடுங்க சொல்றேன்ல. நான் செத்தாதான் என்னை விட்டு போவியா? எப்ப நீ என்னை விட்டு போவியா அப்பதான் எனக்கு நிம்மதி. மாமா ஏய், கொடுங்க. என்னாச்சு மாமாவுக்கு? கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல மாமா குடிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஆனா இப்போ டெய்லி தொடர்ந்து குடிக்கிறாரு. அவர் மனசுல ஏதோ பெரிய கவலை இருக்குன்னு தெரியுது. அது என்னன்னு தான் தெரியல. நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மாமா கொஞ்ச நாளா என்கிட்ட பாசமா இருந்தவரு இப்ப என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை எங்க வீட்டு ஆளுங்க இங்க வந்ததுனால பிரச்சனை அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றாரா? சச்சா, அப்படி இருந்தா எதுக்கு அணுவை தனியா போய் காப்பாத்தணும்? மாமா எதுக்காக துர்காவை கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும்? அப்படின்னா அவர் என் குடும்பத்தையும் அவர் குடும்பமா தான் பாக்குறாரு. ஒருவேளை அத்தையும் பாட்டியும் சேர்ந்து மாமா கிட்ட ஏதாவது சொல்லி அவர் மனசை கலைச்சிருப்பாங்களா? இருக்கும். ஆனா என்ன சொல்லிருப்பாங்க? ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. மாமா மனசுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அத மாமா வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கஷ்டப்படுறாரு. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. மாமா, எப்பவுமே நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன் மாமா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மாமா. நீங்க ஏன் மாமா உங்களையும் நீங்க வருத்திக்கிறீங்க? உங்களோட இந்த நிலைமைய பார்த்து என்னால எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? நான் உங்கள பாதி மாமா. ஒரு கண்ணு கலங்குனா மறு கண்ணுல தானா தண்ணி வரும் மாமா. இது ஏன் மாமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? கடவுளே, எதுவா இருந்தாலும் சரி, மாமா தன்னையே வருத்திக்கிறாரு. நீதான் அவரை காப்பாத்தணும். மாமாவை இந்த நிலைமையில இருந்து மாத்தணும்னா முதல்ல மாமா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏய் சக்தி, என்னடி ஆச்சு உனக்கு? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற. எதுக்கு என்ன வர சொன்ன? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன், என்னாச்சு? அப்பா இறந்த சோகம் ஒரு பக்கம், துர்கா சுயநினைவே இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம். மாமா வழக்கத்துக்கு மாறா குடிக்கிறாரு. என்னடி சொல்ற? சிவா பாஸ் குடிக்கிறாரா? எதனால? அதுதாண்டி எனக்கும் தெரியல. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்னாலதான் உன் வாழ்க்கை வீணா போச்சு.
நீ என்னை விட்டு போயிடு, வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு சொல்றாரு. அவரை விட்டு என்னால எப்படி இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும்? அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். சரி, குடிச்சிட்டு உளறாருன்னு விட்டேன். திருப்பி நேத்தும் குடிச்சாரு, அதுவும் வீட்லயே. ஏமாமா இப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு என்னையே அடிக்க வந்துட்டாரு. இப்ப கொஞ்ச நாளா நல்லா தானே இருந்தாரு, திரும்பவும் எதுக்காக பழையபடி மாறினாரு? அவர் பழைய மாதிரி எல்லாம் மாறல கங்கா, இப்ப புது மாதிரியா மாறி இருக்காரு. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தான் எனக்கு தெரியல. என்கிட்ட இருந்து அவர் ஏதோ மறைக்கிறாரு. உள்ளுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத சோகத்தை வச்சுட்டு நடமாடுறாரு. அது என்னன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுதா ஈஸியா என் மாமாவை இதுல இருந்து காப்பாத்திருவேன். அவர் எதைத்தான் வாயை திறந்து சொல்லிருக்காரு? எல்லாத்தையும் மூடி மறைச்சு வாழ்ந்துட்டாரு. இப்ப மட்டும் உண்மையவா சொல்ல போறாரு? யாராவது அவர்கிட்ட நெருக்கமா இருந்தா பரவாயில்ல, அவர் ஏதாவது மறைக்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் கூடவே ஒட்டி உறவாடுற உன்கிட்டே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. வேற யார்கிட்ட சொல்ல போறாரு? ஏய், எனக்கு என்னமோ ரன்பீரை கூப்பிட்டு விசாரிச்சா அவனுக்கு ஏதாவது உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாமாவை முதல்ல தண்ணி அடிக்கிற அளவுக்கு விட்டுருக்கானா, கண்டிப்பா அவரோட வலியும் வேதனையும் அவன்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாரு. அப்போ ரன்பீருக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஃபோன் பண்ணி கேட்டா ரன்பீர் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவனை நேர்ல வர வச்சுதான் உண்மையை வாங்கணும். மேடம் ஃபோன் பண்ணுறாங்க. குட் மார்னிங் மேடம். ரன்பீர், எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் மேடம். ஒரு சின்ன ஹெல்ப், என்னோட வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நான் சொல்ற இடத்துக்கு வரீங்களா? எங்கன்னு சொல்லுங்க மேடம். நம்ம ஆபீஸ் பக்கத்துல பார்க்ல ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்க வந்துருங்க. இதோ உடனே கிளம்பி வரேன் மேடம். ஓகே. சொல்லுங்க மேடம், வண்டிக்கு என்னாச்சு? ரன்பீர், வண்டிக்கெல்லாம் எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதுக்கு தான் வர சொன்னேன். ரன்பீர், மாமா எதுக்கு குடிக்கிறாருன்னு உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க ரன்பீர், மாமா எதுக்காக குடிக்கிறாரு? உங்கள் அப்பா இறந்து போன சோகத்தினால தான் பாஸ் குடிக்கிறாரு மேடம். ரன்பீர், அவரோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. கூட பிறந்த தம்பி பைத்தியமாயி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. அப்பெல்லாம் குடிக்காதவரு இப்ப எங்க அப்பா இறந்து போனதுக்கா குடிக்கிறாரு? இத நான் நம்பவே மாட்டேன் ரன்பீர். மாமா எதுக்காக குடிக்கிறாரு? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். இல்லை மேடம், சத்தியமாக எனக்கு எந்த காரணமும் தெரியாது மேடம். ரன்பீர், நீங்க சொல்ல போற உண்மையில தான் சக்தியோட வாழ்க்கைய அடங்கியிருக்கு. சக்தி எப்படி கல்யாணம் பண்ணா, அவ எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இவ தினம் தினம் செத்து பழச்சிட்டு இருக்கா ரன்பீர். இவ வாழ்க்கையே வாழ்வா சாவான போராட்டமா இருக்கு. நீங்க என்னடானா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. நீங்க மறைக்கிற உண்மையில சக்தியோட வாழ்க்கை அடங்கி இருக்கு ரன்பீர். ரன்பீர், நீங்க மட்டும் வாயை திறந்து உண்மையை சொல்லலனா இன்னும் 1 மாசம்தான் சிவா சார் கூட சக்தி இருப்பா. அதுக்கப்புறம் சிவா சாரோட சக்தி வாழ்றதும் வாழாம போறதும் உங்க கையில தான் இருக்கு. என்னை மன்னிச்சிருங்க மேடம். இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லனா அது அந்த கடவுளுக்கே அடுக்காது மேடம். நானும் இப்போ நடந்துடும் அப்போ நடந்துடும்னு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மேடம். ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்காமே போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது மேடம். விட்டா கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காமே நீங்கள் சிவாபாஸை விட்டு போயிடுவீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் மேடம். மேடம்,
நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் வீண் போகலை மேடம். சிவா பாஸ்க்கு உங்கள் மேலே காதல் வந்துருச்சு மேடம்.